கல்வி எனக்கு கொடுத்தது எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். எங்கள் அம்மா 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கல்வி தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு உலகத்தை ஆள்றது யார் தெரியுங்களா? யார் நிறைய கல்வி கற்றிருக்கிறார்களோ. இந்த 6 நாளில் எத்தனை பேர் ஒரு முறையாவது உங்கள் பிள்ளைய பாராட்டினீங்க? அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து ஒரு கட்டி அணைக்க வேண்டும். குழந்தைக்கு அப்போ தான் உண்மையான சேஃப்டியாக ஃபீல் பண்ணும். எஜுகேஷன் இஸ் இன்வெஸ்டிகேஷன், எஜுகேஷன் இஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். டான் பாஸ்கோ ஸ்கூல் இந்த ரோடு இப்படி போனால் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, டான் பாஸ்கோ ஸ்கூல் இந்த போகக்கூடிய ரோடு உலகத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் போகும். ஸோ உங்களை நான் பாராட்ட வேண்டும். 2 காரணத்துக்காக பாராட்டுகிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வி தர வேண்டும் என்கிற ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. அதுக்காக நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கி என்னை ரெவரண்ட் ஃபாதர் மார்ட்டின் ஜோசப் இங்கே ஏன் அழைச்சிருக்கிறாருன்னா, நான் ஏதோ ஒரு பொசிஷனில் இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக கிடையாது. ஒருவேளை இவரை கூட்டிகிட்டு வந்தால் இவர் குழந்தைகளுக்கு ஒரு உற்சாக ஒரு கான்வர்சேஷன், சில கருத்துக்களை சொல்லுவார். கல்வி எனக்கு கொடுத்தது எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க ஒன்றும் காலேஜிலலாம் படிக்கலை. எங்கள் அம்மா 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு பிஹெச்டி வரைக்கும் கல்வி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கல்வி தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து. ஸோ குழந்தைகளுக்கு ஒரு பெரிய சொத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. கல்வியை விட பெரிய சொத்து கிடையாதுங்க. ஒரு காலத்தில் ராஜாக்கள் தான் பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ராஜா, மந்திரி, அவங்க தான் நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தை ஆள்றது யார் தெரியுங்களா? யார் நிறைய கல்வி கற்றிருக்கிறார்களோ, யாருக்கிட்ட தகவல் தொழில்நுட்பம் இருக்கோ, யாருக்கிட்ட கூகுள் இருக்கோ, யாருக்கிட்ட யூடியூப் ஓனராக இருக்கிறாரோ, யார் ஃபேஸ்புக் ஓனராக இருக்கிறாரோ, அவர் தான் உலகத்தில் பெரிய பணக்காரன். அவர் தான் உலகத்தில் மக்களிடத்தில் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய தலைமை பண்புகளெல்லாம் இருக்கிறாங்க. கல்வி, அந்த கல்வி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. எனவே உங்களுக்கு பாராட்டுக்கள். குழந்தைகளை பற்றிய தகவல்கள் நமக்கு நிறைய தெரியாது, நிறைய இன்னும் தெரியாது. இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் சைல்டு சைக்காலஜி. அந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து பாராட்டு தேவைப்படுது. ரெக்கக்னிஷன், அப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போ இன்றைக்கி 6ஆம் தேதி. இந்த 6 நாளில் எத்தனை பேர் ஒரு முறையாவது உங்கள் பிள்ளைய பாராட்டினீங்க? ரொம்ப குறவு. சரி, எத்தனை பேர் பிள்ளைய திட்டுனீங்க? அது நிறைய. திட்டுறதுனால, அடிக்கிறதுனால குழந்தைகளுடைய பர்சனாலிட்டி ரொம்ப பாதிக்கும்னு சொல்லி சைக்காலஜியில் சொல்கிறாங்க, உளவியலில். ஆப்பிரிக்க நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே பெரிய தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க. ஒருவேளை ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது தப்பு பண்ணோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கிறது, திட்டுறது. எல்லோரும் திட்டுவாங்க. நீங்களும் திட்டுவீங்க, அப்பா திட்டுவா, அம்மா பக்கத்து வீட்டுக்காரையும் திட்டுவா, ஸ்கூல்லேயும் திட்டுவாங்க சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டுனா எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாம், ஐயோ இந்தம்மா நீ எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கிற, எவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிற, எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்க, அந்த பிள்ளை செஞ்ச எல்லா நல்ல காரியத்தையும் மட்டும் அவள்கிட்ட சொல்லுவாங்களாம். அப்போ அந்த குழந்தைக்கு, சே நம்ம இவ்வளோ நாள் நல்ல காரியம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த குழந்தையே வெக்கப்பட்டு திருந்திருமா. ஸோ குழந்தைகளை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து ஒரு கட்டி அணைக்க வேண்டும். குழந்தைக்கு அப்போ தான் உண்மையான சேஃப்டியாக ஃபீல் பண்ணும். அதாவது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைகள் எவ்வளோ சிரித்து விளையாடிட்டு இருந்தது. ஸ்கூலுக்கு போன பிறகு நீங்கள் என்னைக்காவது உங்கள் குழந்தை சிரித்து விளையாடுறதை பார்த்தீங்களா? அதை பார்க்கணுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன மார்க்கு, போன மாதத்தோட மார்க் குறைஞ்சி போச்சா, அதிகமாக போச்சா, சித்தப்பா பையனை பாரு என்ன மாதிரி நல்லா படிக்கிறான், நீயும் கிடக்குறிய இவ்வளோ மார்க் வாங்கிட்டு, இப்படிலாம் சொல்லாதீங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததும் மீண்டும் ஒரு முறை குழந்தையை வரவேற்று கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க வேண்டும். யூ மஸ்ட் டெல் தம் தட் யூ ரியலி லவ் தம். குழந்தைகளை நாம் நேசிக்கிறோம் என்பதை நாம் சொல்ல வேண்டும். 2வது, செய்கையில் காட்ட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். 3வது, குழந்தைகள் தூங்க போகும்போது குட் நைட் மை டாட்டர், குட் நைட் மை சன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கணும். இது சைக்காலஜி நமக்கு சொல்லுது. அது செஞ்சு நீங்கள் ஒரு மாதம் பண்ணி பாருங்களேன். 2 மாதம் பண்ணி எந்த மாற்றம் வரலைன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். சார் நீங்கள் சொல்லிட்டு போனீங்க, இந்த மாதிரிலாம் குழந்தைகளை முத்தம் கொடுத்தேன், நான் நேசிக்கிறேன்னு சொல்லி பார்த்தேன், எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா நான் எங்கள் மேலே கேஸை போட்டுருங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைகளுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லி கொடுத்துருவோம் ஏற்கனவே. நீங்கள் கேட்ட கதைகள், புத்தகத்தில் உள்ள கதைகள், மதத்தில் உள்ள கதைகள், ஜாதி கதைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய வந்தாச்சு. என்ன கதைகள் அப்படின்னா, மனிதர்கள் சந்திர மண்டலத்துக்கே போயிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய கதை. நீங்கள் பார்க்குற எல்லா கதைகளை விடையும் நல்ல சிறந்த கதை ஒன்று இருக்குது. விமானம் கண்டுபிடிச்ச கதை, புவி ஈர்ப்பு விசையை மனிதன் கண்டுபிடிச்ச கதை, இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சா பாருங்கள், அது பெரிய கதை. மனிதர்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்லி தனிமங்களை கண்டுபிடிச்சா பாருங்கள், அது இன்னும் பெரிய கதை. எல்லாத்துக்கும் மேலே நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், மொபைல் ஃபோன் ஒன்று இருக்குது பாருங்கள், அது பயங்கரமான கதைங்க. இந்த உலகம் முழுவதும் உள்ள மனிதரோடு நீங்கள் பேசலாங்க. மொபைல் ஃபோன் வயர்லெஸ். இந்த மொபைல் ஃபோனில் என் சகோதரி கிட்ட நான் கனடா பேசுகிறதுன்னா ஒயரே கிடையாதுங்க. இப்படி நிறைய
கதைகள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கு. அந்த கதைகளை சொல்லுங்கள். குழந்தைகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி, நீங்கள் பெரிய சொத்து. நீங்கள் ஒரு ஏக்கர் நிலமோ இல்லை ஒரு ஃப்ளாட்டோ இல்லை பேங்கில் ஒரு 10 கோடி ரூபா போடுறத விட அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் உலக அளவில் என்னை கேட்ட அந்த ஸ்கூல்லேருந்து டான்பாஸ் ஸ்கூல் இந்த ரோடு இப்படி போனால் எங்கே போவோன்னு கேட்டிங்கன்னா நான் அது கோயம்புத்தூர் போகணும்னு சொல்ல மாட்டேன். மற்றவங்க சொல்லலாம் இந்த ரோடு டான்பாஸ் ஸ்கூல்லேருந்து போகக்கூடிய ரோடு உலகத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் போகும். லண்டன் மாநகரத்துக்கும் போவோம். டான் பாஸ்கோ பள்ளியில் படித்த மாணவன் லண்டன் மாநகரத்திற்கும் போய் வேலை பார்க்க முடியும், நியூயார்க் சிட்டிக்கு போக முடியும், கலிஃபோர்னியாவுக்கு போக முடியும், பாரிஸ் நகரத்துக்கு போக முடியும், ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும். எங்கே வேணாலும் போகலாம். கல்வி அப்படி இருக்கும்போது அந்த கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது உங்களுடைய மிகப்பெரிய கடமை. சூழ்நிலை தாங்க கல்வி உருவாக்கும். படினா பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. நான் கூட பிள்ளைகளை படின்னு சொல்ல மாட்டேன். புலன் விசாரணை பண்ணுங்கள். தமிழ் மொழியை பற்றி புலன் விசாரணை பண்ணுங்கள், தமிழ் வந்துடும். ஆங்கிலத்தை பற்றி புலன் விசாரணை, கணிதத்தை பற்றி புலன் விசாரணை. டிஸ்கவரி. எஜுகேஷன் இஸ் டிஸ்கவரி, எஜுகேஷன் இஸ் இன்வெஸ்டிகேஷன், எஜுகேஷன் இஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், எஜுகேஷன் இஸ் ட்ரூ டிலைட், எஜுகேஷன் இஸ் பிளஷர். இது நான் குழந்தையில சொல்கிறது. படிப்படின்னு சொல்ல மாட்டேன், கோவம் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் டெலிவிஷனை மட்டும் வச்சு பயங்கரமாக சீரியலை பார்த்துட்டு இருந்தால் குழந்தை என்னங்க பண்ணும்? அதுவும் சீரியலை தான் பார்க்கணும். என்ன தான் இருக்குது அதில் என்ன இருக்க போகுது? அதில் மனிதர்கள் அணுக்குண்டு வெடித்த கதை வருமா? வராது. ஏதாவது குடும்ப பிரச்சனைகளை பற்றி ஏதாவது இருக்கும். சினிமாக்களை பற்றி பேசுகிறது, அதில் யார் நடிக்க போகிறாங்க, அதுக்கு ஜோடியாக யார் நடிக்க போகிறாங்க, இப்படி கீழ்த்தரமான விஷயங்களை நீங்களே பேசிகிட்டு இருந்தால் குழந்தைக்கு உயர்ந்த ரகமான நினைவுகள் எப்படி வரும்? நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேப்பர் படிக்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கலாம், நல்ல நூல்களை படிக்கலாம். அப்போ குழந்தைகளும் சேர்ந்து படிக்கும். இது ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளே சேஞ்ச் பண்ண வேண்டும். குழந்தைகளுக்கு உடல் நலம் வந்துங்க. இன்றைக்கி பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? மொபைல் ஃபோன் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இன்னொன்று நிறைய குழந்தைகளுக்கு உடல் நலமே கிடையாது. உடல் பருமன், நோய்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே வசதி வாய்ப்புகளில் குடும்பத்தில் நல்ல சாப்பாடு, உடல் பருமன், உடற்பயிற்சியே கிடையாது. இப்போ சயின்ஸ் நமக்கு என்ன சொல்லுது? குழந்தைகள் குறைந்த 1 மணி நேரமாவது விளையாட வேண்டும். 10 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு 61 வயசு. ஓட முடியுங்கிறதுக்காக இல்லை, நம்ம ஓடினா 4 பேர் பார்த்து அவங்களும் ஓடுவாங்க. ஸோ குழந்தைகளை 1 மணி நேரம் விளையாட வைங்க. அப்போ தான் உடல் டெவலப் ஆகும். இந்த உடம்பு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா அது எக்ஸசைஸ் பண்ணால் தான் உடம்பு உண்மையாக இயங்கும், இல்லாட்டி நின்று போயிடும். ஸோ இன்னொன்று முக்கியமாக நிறைய பெற்றோர்கள் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? குழந்தைகளை பொத்தி வளர்க்குறது. பக்கத்து வீட்டில் போய் விளையாடாத, அந்த ஊருக்கு போகாத, இங்கே போகாத, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க. ஆனாலும் பெண்ணாலும் இன்றைக்கி பாருங்களேன், இந்திரா நோய் உலகத்திலே பெரிய கம்பெனியோட உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க அந்த அம்மா. அவங்க இந்தியா விட்டு வெளியே போகாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த கம்பெனிக்கு பெரிய பதவிக்கு வர முடியுங்களா? அவங்கள்ட்ட ஒரு பேட்டியை பார்த்தேன். இந்திரா நோய் அவங்க கணவன் அவங்கள பார்க்கணுனாலே 1 மாதத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போடணுமா. புரியுதுங்களா? கல்வியினுடைய பவர் தெரியுது அவங்களுக்கு. அப்போது பிள்ளைகளை நம்ம வெளியூருக்கு அனுப்பணும். நான் கோயம்புத்தூர் கிளைமேட் நல்லா இருக்குது, இந்த ஊரோட நல்ல ஊர் உலகத்திலே கிடையாது, என் பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமது பிள்ளைகள் உலகத்திற்கு தலைமை தாங்க முடியாது. இன்றைக்கி இங்கிலாந்து நாடுன்னா நம்மளை ஆண்ட நாடு மட்டும் இல்லைங்க, தங்களை விட 100 மடங்கு அதிகமான நிலப்பரப்பை மக்களை ஆண்ட நாடு இங்கிலாந்து. அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுமா? இப்போது ரிஷி சுனக், இந்தியன். பஞ்சாபிலிருந்து கிளம்பி ஒரு குடும்பம் போகுது. எங்கே போகுது? சோமாலியா எங்கே போகுது? இங்கிலாந்துக்கு போகுது. அங்கே பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த ரிஷி சுனக். அவர் 42 வயசு. அவர் இன்னைக்கு நம்மை ஆண்ட இங்கிலாந்து நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர். படிப்பு இல்லைங்களா? அவங்க அப்பா அம்மா அங்கே போனதுனால தான் முடிஞ்சுது. நமது பிள்ளைகள் டான் பாஸ்கோவில் படிக்கிற பிள்ளைகள் சென்னைக்கு போகட்டும், மும்பைக்கு போகட்டும், டெல்லிக்கு போகட்டும், லண்டனுக்கு போகட்டும், உலகத்தில் எங்கே வேணாலும் போகணுங்க. விடுங்க, சின்ன வயசுலேயே பழக்குங்க பிள்ளைகளை. தூரத்துக்கு போய் தனியாக போயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். போயிட்டுருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் எத்தனை பிள்ளைகள் இப்போ அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன். எனவே தைரியமாக பிள்ளைகளை அனுப்புங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கப்பல்கள் ஹார்பர் ஒரு துறைமுகத்தில் ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஆனால் கப்பல்கள் துறைமுகத்தில் வைத்து நிறுத்துவதற்காக தயாரிக்கப்படவில்லை. அவைகள் உலகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு அவை செல்வதற்காக தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நமது குழந்தைகள் கோயம்புத்தூரில் இங்கே துடியலூர் பக்கத்தில் வச்சு காப்பாற்றுறதுக்காக நம்ம இந்த உலகத்தில் அவர்கள் பிறக்கவில்லை. அவர்கள் சுதந்திரமாக உலகத்தில் பறப்பதற்காக தான் பிறந்திருக்கிறாங்க. இந்த சுனக் பிரைம் மினிஸ்டர் எங்கே படித்தா தெரியுங்களா? ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டினா என்ன தான் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நான் நெட்டில் பார்த்தா அவங்களுடைய மோட்டோ என்ன தெரியுங்களா? அவங்களுடைய நோக்கம், லெட் த விண்ட் ஆஃப் ஃப்ரீடம் ப்ளோ. அதாவது சுதந்திர காற்று வீசட்டும், குழந்தைகள் சுதந்திரமாக உலகத்தில் பறக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும். நல்ல கல்வி கொடுக்க போகிறீங்க. இந்த குழந்தைகளாக எனது வாழ்த்துக்கள். அதாவது ஒரு காலத்தில் ஒரு பெரிய லீடிங் உலகத்துக்கே பெரிய ஒரு ரோல் மாடல் யாருன்னா ஹெலன் கெல்லர்.
ஹெலன் கெல்லருங்கிற பிள்ளைக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. அப்போ அந்த பிள்ளை பிஏ படிக்குது, எம்ஏ படிக்குது, பிஹெச்டி படிக்குது, சோஷியல் சர்வீஸ், நிறைய புக் எழுதுது. தி வேர்ல்டு வி லிவ் இன், த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், ஓப்பன் டோர், த சாங் ஆஃப் த ஸ்டோன் வால், அருமையான நூல்கள் அந்த அம்மா எழுதுறாங்க. அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் உலகத்தில் எல்லா மக்களும் கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங்ஸ். இந்த மாதிரி சொன்னார் இல்லைங்களா புத்தா, உலகம் என்பது நிறைய துன்பங்கள் நிறைந்தது அப்படின்னு சொன்னார். நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங், பட் வேர்ல்ட் இஸ் ஆல்சோ ஃபுல் ஆஃப் ஓவர் கமிங் ஆல் தோஸ் சஃபரிங்ஸ். வாழ்க்கை என்பது துன்பங்கள் நிறைந்தது, ஆனால் வாழ்க்கை என்பது இந்த துன்பங்களை எல்லாம் தோற்கடித்து வாழ்க்கையில் தலைநிமிர்ந்து நிற்பதற்கும் இந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தரும் என்பதை முத்துராஜா நமக்கு காட்டியிருக்கிறாரு. I like to congratulate all the children, all the parents, and thank you very much for this grand opportunity.